ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனதுக்கான ரீசன் என்னன்னா, மேரேஜ் ஆகி 9 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது இப்ப. சரிங்களா? இது வரைக்கும் ஒரு 500 இந்த உன்னோட செலவுக்குன்னு கொடுத்தது இல்ல. பசங்களை இவர் வேலையில, அதாவது அந்த 6 மந்த் தான் வீட்டுல இருந்தார். அதுக்கு முன்னாடிலாம் நான் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். பைக்குக்கு பெட்ரோல் போகணும்னா கூட அவங்க அப்பா கிட்ட, அவங்க தங்கச்சி கிட்ட போய் நான் கேட்கணும். அவங்க தங்கச்சி சொல்றாங்க, போன வாரம் தானே 200 ரூபாய் கொடுத்தேன், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு. யாரு? அவங்களோட சிஸ்டர் சொல்றாங்க. ஒரு 200 ரூபாய்க்கு இது மாதிரி வார்த்தை, ஒரு அலட்சியம். அந்த டைமே நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தொடச்சி அடுக்கிற வேலைக்கு போனேன். இல்ல ஒரு நிமிஷம், தங்கச்சி வந்து கேட்டிருக்காங்கன்னா தங்கச்சி வந்து பேசி முடிச்சட்டோம். அப்புறம் தொடச்சி அடுக்கிற வேலைக்கு போனேன். அப்புறம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பில்டிங்ல விட்டாங்க. அங்க ஒரு டீச்சர்ஸ் வந்து எனக்கு கஸ்டமரா வந்தவங்க, நீ படிச்சிருக்க, ஸ்கூல்ல அக்கௌண்டன்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் ஸ்கூல்ல அக்கௌண்டன்டா இப்ப போயிட்டு இருக்கேன். இப்ப நான் என் குழந்தைங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுக்குறேன். என் தேவையை நான் பாத்துக்கிறேன். என் பேரண்ட்டுக்கு செலவு பண்ணுமா, நான் ஊருக்கு போகணுமா, என்ன வேணுமோ அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். என்கிட்ட நானும் அனாவசியமா செலவு பண்றவங்க இல்ல. நான் சேர்த்து வச்சு அவர்கிட்ட 1,50,000 நான் கொடுத்துருக்கேன். அவரோட தேவைக்கு நான் கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? பர்சனல் இல்ல, நம்ம குடும்பம். ஆனா நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். என்னோட பர்சனல் செலவுக்கா? நான் வந்து 200 ரூபாய் தேவைக்கு இப்ப உங்களுடைய சிஸ்டர் கிட்ட போய் கேட்க வேண்டிய டோட்டல் டேமேஜ் ஆயிருக்கு எனக்கு இந்த ஷோல. இப்ப 200 ரூபாயில ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்தி ஒரு ஹஸ்பண்ட் கட்டி கொடுத்தவனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாத்துக்கும் கையேந்த வேண்டிய நிலைமை இருக்குல்ல, அதான் பிரச்சனை. மனைவிகள் கணவன்கிட்ட கேட்டு